பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உண்மை உள்ள மனுஷன். ஆமென். தேவன் உண்மை உள்ளவர்களை அவருக்காக தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுடைய ஊழியத்தின் பாதையில், வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில் உண்மையும் உத்தமமாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரா, பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீங்கள் இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க, என்ன காரியங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக உண்மையும் உத்தமத்தோடு கூட வாழுவேன். ஆமென். தேவ பிள்ளைகளை, உண்மையாக வாழ்ந்து பாருங்கள். ரொம்ப கஷ்டம் தான், ஆனால் உண்மையாக வாழ்ந்து பாருங்களேன். தேவன் உங்கள் உண்மையை பார்த்து உங்களுக்கேற்ற ஆசீர்வாதத்தை எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்வேன்னு சொன்னார்ல, அவரை நம்பி தானே உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அவரை நம்பி தானே உத்தமத்தோடு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் எல்லாத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்போது நீங்கள் உண்மையாய் வாழ்கிற போது தேவன் எப்படி உங்களை மறப்பார்? இந்த கால வேளையில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க, என் தேவனே, நான் உண்மையும் உத்தமத்தோடு உமக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க போகிறேன்ப்பா. எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை உபத்திரமங்கள் வந்தாலும் உண்மையை விட்டு விலகாதபடிக்கு, இயேசு என்கிற தேவனுடைய கிருபையை விட்டு விலகாதபடிக்கு உண்மையும் உத்தமத்தோடு கூட வாழ்வேன். இந்த பூமியிலே